அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வளர்தமிழ் யூடியூப் சேனல். நம்ம டிஎன்பிஎஸ்சியின் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தொடர்பான வீடியோக்களை தொடர்ச்சியாக நமது வளர்தமிழ் யூடியூப் சேனலில் பார்த்து வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோவில் மே 2025க்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறது, எதுக்கெல்லாம் ஆன்சர் கீ வந்திருக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டோம் அப்படின்னா அதில் மெனு இருக்கும். மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா எம்ப்ளாயி கார்னர், சரிங்களா? அந்த எம்ப்ளாயி கார்னர் உள்ள போனீங்கன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் அப்படியே கீழே பாருங்கள், ட்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே ஆன்சர் கீன்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆன்சர் கீழே தான் நீங்கள் போகணும். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏதாவது ஆன்சர் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை பார்க்குறதா இருக்கட்டும், இதெல்லாமே இந்த இதில் போய் தான் பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம ஆன்சர் கீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து பாருங்கள், அந்த ஓப்பன் ஆகிற பேஜில் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மே 2025 இருக்குது. இதான் லாஸ்ட்டாக நடந்தது. அதுக்கு முன்னால் உங்களுக்கு எந்த எக்ஸாம் வேணுமோ, டிசம்பர் 24, மே 24 அப்படியே வரிசையாக இருக்குது. உங்களுக்கு எந்த இயர் கொஸ்டின் பேப்பர் வேணுமோ இதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். இப்போ இந்த மே 25 கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் இப்போ நியூ பேஜ் லோடாக ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், வரிசையாக உங்களுக்கு டெஸ்ட் கோட் இருக்கா? டெஸ்ட் கோட் இருக்குது. அதுக்கப்புறம் டெஸ்ட் நேம் இருக்குது. அதுக்கு ரைட் சைடில் பாருங்கள் என்ன இருக்குது, வியூ இருக்குது. அந்த வியூவை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வியூவை கிளிக் பண்ணி கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். ஓகேவா? ஒருவேளை டிஸ்கிரிப்டிவ் மட்டும் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவோடைய கொஸ்டின் பேப்பர் இதில் இருக்கும். ஓகேவா? கொஸ்டின் மட்டும் தான் இருக்கும், ஆன்சர் இருக்காது. அப்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்டிவ் ரெண்டுமே இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன இருக்கும், கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதாவது அப்ஜெக்டிவ்க்கான கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக அப்ஜெக்டிவ் முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ்க்கான கொஸ்டின் மட்டும் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எழுதுன அப்ஜெக்டிவ் டைப்புக்கு வந்து பார்த்தா நிறைய பேர் ஆன்சர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்கள் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் வரும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நீங்கள் 20 மார்க்குக்கு அப்ஜெக்டிவ் எழுதணும்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 9 மார்க் எடுக்கணும். 40க்கு எழுதினா 18 எடுக்கணும். 60க்கு எழுதிருந்தீங்கன்னா 27 எடுக்கணும். 100க்கு எழுதிருந்தீங்கன்னா 45 எடுக்கணும். இதான் உங்களுக்கு வந்து மினிமம் மார்க் பாஸ் ஆகிறதுக்கு. ஸோ உங்களுக்கு மார்க் வருதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இதில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.